லேக்கா அவள் நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காடி. இதுவே நான் போயிட்டு அவகிட்ட சொன்னால் அவளுக்கு காண்டாகிறேன்றா, டென்ஷன் ஆகுறேன்றா. எனக்கு இது செம்ம காண்டா இருக்குது. இப்போ இங்க பாதி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பிரியறதுக்கு ரீசனே இதுதான் பாக்கியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஒன்று வந்து பிரியா, இன்னொன்று ஸ்வாதி. ஓகேவா? பிரியா வந்து ஸ்வாதியை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு வையேன். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தேர்ட் பர்சனா தேஜான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்டர் ஆறாங்க. பட் தேஜா வந்து ஸ்வாதிக்கு தேவையான ஃப்ரீடமும் ரெஸ்பெக்டும் கொடுக்கறதுனால ஸ்வாதி வந்து ஆப்வியஸ்லி தேஜாவோட இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாளே. பட் இது வந்து பிரியா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா தப்பா இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே நம்ம ஃப்ரீடம் எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, அதே தானே ஃப்ரெண்ட்ஷிப்லையும். போத் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுத்துலேயுமே ஃப்ரீடமுங்கிறது இம்பார்ட்டண்ட். இப்போது ஒரு ஃப்ரெண்டு நம்மளை கரெக்டாக லீட் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றது வேறு, அதே அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ஆர்டர் பண்ணுறாங்கன்றது வேறு. என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம் நிச்சயம் தேவை.